தாடகையின் கூச்சலுடன் அந்த காட்டின் மௌனம் உடைந்து ஓடிவிட்டது. ஆனால் அந்த மௌனத்தில்தான் ஒரு புதிய பயணம் துவங்கியது. தாடகையை வதைத்த ராமன் அப்போதெல்லாம் இளைய இளவரசன். ஆனால் இந்த ஒரு செயல் அவரை தர்மத்தின் பாதையில் நிரம்பிய போராளியாக மாற்றியது. போருக்கு பின் அந்த காட்டில் காற்று கூட நிம்மதியாயிருந்தது. ராமனின் முகத்தில் அமைதியும் ஆழ்ந்த சிந்தனையும் பரவியது. விஸ்வாமித்திரர் அவரை பார்த்து மெல்ல நெகிழ்கிறார். அவரது கண்களில் மகிழ்ச்சி, பெருமை, ஒரு தர்ம ஆசிரியராக அது அவருக்கு கிடைத்த வெற்றி. ராமா, நீ இப்போது உண்மையான சத்திரியன். தர்மத்திற்காக தாடகையை வதைத்த செயல் உன்னை கடவுளாக உயர்த்தியுள்ளது என்று விஸ்வாமித்திரர் பெருமை கொண்டார். அந்த கட்டத்தில் விஸ்வாமித்திரர் ராமனை ஒரு மாணவனாக இல்லாமல் ஒரு பரம ஞானியாக பார்க்கிறார். அடுத்த நாள் விடியற்காலையில் புனித நதிக்கரையில் ஒரு யாகவேதி அமைக்கப்படுகிறது. அங்கேதான் விஸ்வாமித்திரர் ராமனுக்கும் லட்சுமணனுக்கும் தெய்வீக ஆயுதங்களை அளிக்கிறார். ஒவ்வொன்றும் ஒரு சக்தியின் உருவம். பிரம்மாஸ்திரம் உலகத்தை அழிக்கக்கூடிய சக்தி. வாருணாஸ்திரம் புனித நீரால் பகைவரை அழிக்கிறது. அக்னி அஸ்திரம் தீயாக எரியும் அரக்கர்களுக்கு மரணத்தை தரும். நாராயண அஸ்திரம் விஷ்ணுவின் சக்தியை தரும் பரம ஆயுதம். விஸ்வாமித்திரர் இந்த ஆயுதங்களை மட்டும் அல்ல, அவற்றை நடத்தும் மந்திரங்கள், அவற்றின் தர்மநெறிகள் எப்போது பயன்படுத்த வேண்டாம் என்பதையும் கற்றுக் கொடுக்கிறார். ஒருவன் கையில் ஆயுதம் இருக்கலாம், ஆனால் அதை எப்போது பயன்படுத்த வேண்டும் என்பதை அறிந்தால்தான் அவன் சூரன். இந்த பயிற்சிகள் ராமனின் உள்ளத்தையும் மாற்றின. போரில் வெற்றி பெற்றாலும் ராமனின் மனதில் எப்போதும் அமைதி இருந்தது. அதுதான் ராமனின் தன்மை. வீரன், ஆனாலும் வித்வான். அந்த காட்டுப்பயணம் ராமனுக்காக ஒரு தர்ம யாத்திரையாக மாறியது. விஸ்வாமித்திரர் ராமனிடம் இவ்வாறு சொல்கிறார்: இது தொடக்கம் மட்டும்தான் ராமா. உன் முன்னால் இன்னும் ஆழமான இருள் நிறைந்த பயணங்கள் நிறைய உள்ளன. அங்கேதான் முதல் முறையாக மாரீசன் என்பவர் பெயர் ஒலிக்கிறது. எதிர்வரும் அரக்கர்களில் ஒருவன், தாடகையின் மகன் மாரீசன், தன்னுடைய தாயை வதைத்த ராமனை பழிவாங்க வருவான். தாடகையை வதைத்த பிறகு ராமன் பெற்ற பரிசு ஆயுதங்கள் மட்டும் இல்லை. அவர் பெற்றது விஸ்வாமித்திரரின் அன்பு, தெய்வீக அறிவு, தர்மத்தின் பாதையில் வலிமையான ஒரு அடிக்கல். அடுத்து என்ன நடக்கும் தெரியுமா? மாரீசன் வந்து சந்திக்கிறான். தொடரும் இந்த பயணம் ராமாயணத்தின் மறைக்கப்பட்ட அதிர்ச்சிகளை வெளிக்கொண்டு வரும்.